தெரிஞ்சுங்களா மீன்? ஐயோ சரியான சைஸ். அப்படியே தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்க சதையை அப்படியே எடுத்து நம்ம சாஸ்ல முக்கி சாப்பிட்டோன்னா வேற லெவல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கலங்கள் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு ஜிலேபி மீன் பிடிச்சி அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் 3 பேர் போயிட்டுருக்கோம். சவுந்தர், தம்பி உன் பேர் என்னது? விஷ்ணு. விஷ்ணு 3 பேரும் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நாங்கள் பார்த்து போடா. ஆல்ரெடி நாங்கள் இந்த இடத்துக்கு ஸ்னேக் ஹெட் பிடிக்கிறதுக்காக வந்திருந்தோம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. லொக்கேஷன் வேறு லெவலில் இருந்தது, அதனால் இன்றைக்கி இந்த பிளான் போட்டிருக்கோம். பாருங்கள் செம்மையாக இருக்கா? சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். செம்ம ஃபன் இருக்க போது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாயிடுச்சா? எப்படி சொல்கிற? இல்லைடா, அதே அளவு தாண்டா இருக்குது, தண்ணிலாம் கம்மி ஆகலை. இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிச்சி சமைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இந்த இடத்துக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு நடந்து வரணும். வயல்வெளி, ஒரு ஓடையெல்லாம் தாண்டி வரணும். இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வலையில் தான் மீன் பிடிக்க போகிறோம். இந்த வலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வச்சு எப்படி மீன் பிடிக்கிறதுனே தெரியல, அவங்களே ரெடி பண்ணாங்களாம். இதை நம்பி வேறு நான் வந்திருக்கிறேன் இவ்வளோ தூரம். மீன் பிடிப்பானுங்களான்னு தெரியல. நான் வரவா, இங்கே இருக்குவா. ஏதோ பண்ணுறானுங்க. கொசு வலையில் மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்க போகிறானுங்க போல இருக்கு. மீன் இருக்கா கைஸ்? என்ன அடப்பா, இது சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டானுங்க கைஸ். இங்கே பாருங்க, ஐயோ நம்பவே முடியல. தெரிஞ்சுங்களா மீன்? ஐயோ கைஸ் இங்கே பாருங்க, ஒரே டைமில் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டானுங்க, நம்பவே முடியல. சும்மா விளையாடுறானுங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல இன்னும் லாஸ்ட்ல இருந்து வரலாம். லாஸ்ட்ல இருந்தா இன்னும் நிறைய மீன் गाइस. அப்படியே ஓகே, ரெண்டாவது வாட்டி மறுபடியும் ட்ரை பண்ண போறாங்க. சின்ன மீன்லாம் விட்டுட்டு பெரிய மீன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சமைக்கிறதுக்காக. நல்ல சைஸ் போலண்ணா, சரியான சைஸ். சின்ன மீன்லாம் வேண்டாம், விட்டுடலாம். பெரிய மீன் மட்டும் எடுத்துக்கோ. இந்த சைஸ்லாம் ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம். சரி, அது எடுத்துக்க கரெக்டாக இருக்கும். அது
எல்லாம் போய் எங்கேயுமோ போகாதுண்ணா மீன் எல்லாம் அங்கதான் இருக்கும். குடலை மட்டும் எடுக்க போகிறோங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி குடலை மட்டும் ஃபுல்லாக சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சுட்டு சாப்பிட போகிறோம். பாருங்க, அவ்வளோ அப்படியே குடலை எடுத்து மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நாங்கள் பெறால் எடுக்கல, முள்ளெலாம் வந்து கட் பண்ணலை, குடல் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இருக்க குடல் மொத்தமாக எடுத்தாச்சு. எல்லா மீனுமே எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ மீன் எல்லாத்தையும் இருக்கிறது 3 பேர் தான். ஆனால் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து செட்டப்பை ரெடி பண்ணி சுட்டுட்டு அதுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது சாஸ் ரெடி பண்ணி அதில் முக்கி சாப்பிட போகிறோம். இந்த இடத்துலேயே வந்து நம்ம சுட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது பேக் சைடில் அந்த இடத்துல போயிட்டு நம்ம சமைக்க போகிறோம். வாங்க அங்கே போயிடலாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு. விஷ்ணு போய் எடுத்துக்கு போ. மீன் சுடுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸை வந்து எடுத்துருவோம். இதெல்லாம் வந்து நம்ம உட்கார விஷ்ணு, அப்படி உட்கார. சுடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா, கம்மியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரே. இதில் தான் நம்ம வந்து வச்சு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் சட்டையெல்லாம் போட்டுட்டு எடுத்து ஒன்றுமே எரியாது. கல்புரம் அந்த சைடு இருக்கு பாரு பலனா. அங்கே அதான். இதை எப்படி பற்ற வைக்க போகிறோன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து கற்பூரம்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அப்போ எப்படி எரிய வைக்க போகிறோன்னு தெரியல. முருகா வேண்டிக்கா, முருகா சீக்கிரமாக அடுப்பு எறியணும். காலேருந்து சாப்பிடல. ஆமாம், சீக்கிரமாக குக்கிங் ஆகணும்னு வேண்டிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா பாலாண்ணா கறி துண்டு அடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் குக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாருங்கள், மீன் இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. விழுந்துட போகுது ஸ்டாங் அப்படி. ரொம்ப கஷ்டம் எரிய வைக்கிறது. எப்படி எரிய வைக்க போகிறோன்னு தெரியலையே. மேலே மேலே வச்சு தான் எரிய வைக்கணும்.
பார்ப்போம். எரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது 3வது அட்டம்ப்ட்டு. மந்திரம் சொல்கிறா விஷ்ணு, மந்திரம் சொல்ல. ஓம் நம ஸ்வாஹ. அவ்வளோதான், லாஸ்ட்டில் முடிச்சிடணும். சோஹானா? ஆமாம். சொன்ன மாதிரியே பற்ற வச்சிட்டேன் பலனா. மிராக்கல். இல்லை டெக்னாலஜி. டெக்னாலஜி. பையன் பிடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து மீனை சுட போகிறோம். அந்த மீனை சுட்டதுக்கு அப்புறமா தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து முக்கி சாப்பிட்றதுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துன்னு வந்திருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த உரல் வச்சு நசுக்கி சட்னி, எப்படி சொல்கிறது, சாறு, அந்த சாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த மீனை சுட்டு அதில் இருக்கிற மீட்டை எடுத்து இதில் தொட்டு சாப்பிட போகிறோம். ஓகே. இந்த அதாவது சின்ன ஆனியனு, ஒரு தக்காளி, ஆமாம், ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லியா எடுத்துன்னு வந்திருக்கிறேன், லெமன் எடுத்துன்னு வந்திருக்கேன், எல்லாத்தையும் போட்டு ஓகே செய்ய போகிறோம். ஓகே. நீ சின்ன வெங்காயத்தை நசுக்கி நசுக்கி நல்லா ஜூஸ் ஆக்கி இதில் போட்டு நான் மீன் சுடுறேன். வாங்க அப்படியே நம்ம மீன் சுட்டுடலாம். அப்படியே நம்ம மீன் சுட போகிறோம். வாவ், செம்மையான வாசனை. ஜூஸியாக இருந்ததுனால தான் நம்ம சுட்டு சாப்பிடணும். நல்லா ஃப்ரை ஆகுது பலனா. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பலனா இந்த மாதிரி. இன்னும் அந்த மீனை சாப்பிட்டு பாரு, வேற லெவலில் இருக்கும். நீ இது பண்ணுறது தான் இவ்வளோ வேலை பண்ணுங்க. அது இல்லாமல் இருக்காது கைஸ். உப்பே இல்லை கைஸ். உப்பு இல்லாமல் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். எல்லாம் எடுத்துன்னு வந்தால் உப்பு எடுத்துன்னு வர மறந்துட்டேன். மெயின் டிஷ்ஷே மறந்துட்டேன் கைஸ். ஆமாம், உப்பு இல்லாத பண்ண குப்பைக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ கூட குப்பையில் போட மாட்டோம், நாங்களே சாப்பிட்ருவோம். என்ன ஒரு பழமொழி. மண்டையில் இருக்க கொண்டையை மறந்த மாதிரி லாஸ்ட்டில் உப்பு எடுத்துன்னு வர மறந்துட்டோம். சரி விடுங்க, ஒரு நாள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிட மாட்டோம். இதுதான் வந்து காட்டு அத்தி மரம். உங்களுக்கு அத்தி பழம் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாச்சி செடி. ஒரு தொட்ட உடனே மூடிக்கும், தெரியுதுங்களா? சின்ன வெங்காயம் க்ரன்ச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஜூஸ் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ கையிலேயே க்ரன்ச் பண்ணி ஜூஸ் எடுக்கிறாரு பாலானா. கைஸ், மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்கிடி அடிக்கிறாங்க. இது மட்டும் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் இருக்கட்டும். லெமன் பத்தலை, அதனால பாதி லெமனை போட்டுக்கலாம். வந்து இங்கே பாருங்க, மேலே இருக்க இந்த தோலை இப்படி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உள்ள அப்படியே மீட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செதை மட்டும் இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். பாருங்க, தோலை உரிச்சிட்டேன்னா உள்ள அப்படியே செதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆ, வேற லெவலில் இருக்குது.
உப்பு மட்டும் லைட்டாக இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இங்க பாருங்க. அப்பா, சூடு. மீன் வந்து செமையாக வந்துச்சு. வேற லெவல். நீ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாரு. பா சுடுறா பாவி. காய்ஸ் அனல் பறக்குது. செம்ம சூடு. பாருங்க வேற லெவல். விஷ்ணு நான் தான் பண்ணிக்கிறா. சதையை மட்டும் இரு பாரு. வேற லெவல் வேற லெவல். எப்பரா இருக்கு விஷ்ணு? சூப்பரா இருக்கு மாஸ்டர். உங்களோட கருத்துக்களை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க விஷ்ணு. இங்க பார்த்து சொல்லுங்க விஷ்ணு எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்றத ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நாக்கில் வச்சுனா செட் எங்கே போய் நிற்கி. எங்க தொண்டில நிற்கு வயிற்றுக்கு போக மாட்டேது. மீன் பிடிக்கும் போது கைஸ், மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னான். பாருங்க எப்படி சாப்பிட்றான். பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. இதில் வேற உப்பு வேற இல்லை. உப்பு இல்லாமல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த மீன் பாருங்க. இப்படி வந்து அழகா இந்த அப்படியே பிரித்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக அப்படி செதை வரும். தோல் மட்டும் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பெறால்லாம் எடுக்கலல்ல. பாருங்க செதை பாருங்க. இது அப்படியே நம்ம அதில் முக்கி சாப்பிட வேண்டியது தான். செம்ம சூடு போலாண்ணா. செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி மீன் சுட்டு சாப்பிடுங்க கைஸ். அல்டிமேட். அப்படியே தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்க சதையை அப்படியே எடுத்து நம்ம சாஸில் முக்கி சாப்பிட்டோன்னா வேற லெவலு. நீங்கள் மறக்காமல் உப்பு எடுத்து போயிடுங்க கைஸ். ஆமாம் கைஸ், உப்பு நாங்கள் மறந்துட்டோம், நீங்கள் மறக்காதீங்க. ஆமாம், உப்பு போட்டிங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். சில நாட்கள்லாம் நாங்கள் இந்த மாதிரி வெறும் மீனையே சுட்டு சாப்பிட்ருக்கோம், எதுவுமே இல்லாமல். பாருங்க கைஸ். அடி போலியானோ பரவாயில்ல. ஒர்த்து. ஆமாம் ஒர்த்து, செம ஒர்த்து போல. செம ஒர்த்து. விரால் மசாலா போட்டு தந்தூரி போடுவோம் அடுத்த வாட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஆமாம், சூப்பராக மசாலா போடுறேன் நான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.